எல்லா நோயையும் குணப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்றீங்க. அப்ப பற்கல்ல வர்ற நோய்களையும் லைக் பூச்சிப்பல் வர்றது இல்ல பற்கல்ல கேப் இழறது இதெல்லாமே சரி பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கிளிப் போடாம இல்ல பூச்சிப்பல்லை வந்து தூக்கி தூர போடாம பூச்சிப்பல் அப்படிங்கிறது பரவும் அப்படிங்கிறாங்களே, பக்கத்தில் இருக்க பல்லுக்கும் பரவும் அப்படிங்கிறாங்களே, அந்த மாதிரியான நிகழ்வுகள்லாம் இல்லாமல் இது சீர் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பொதுவாகவே இந்த யூஸ் அண்ட் த்ரோ அப்படிங்கிற மெட்டீரியலே வந்து நம்மளோட எந்த ஒரு உடல் உறுப்புக்கும் தேவையில்லாத ஒரு விஷயம். முதல்ல யூஸ் அண்ட் த்ரோ அப்படின்னு ஆரம்பிச்சதே இந்த பல் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு தான் ஆரம்பிச்சாங்க. பற்கல்ல பூச்சிப்பல் வந்துருச்சா அதை பிடுங்கி தூர போட்டுடணும், இல்லைன்னா அது பரவும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கட்டுக்கதைகளை இல்லை வந்து ஒரு மூட நம்பிக்கையை பரப்புனது அப்படின்னு தான் நாங்கள் சொல்லுவோம். பற்கல்ல ஒரு பூச்சிப்பல் வருது அப்படின்னா அதுவுமே உடல் உள்ளுறுப்புகள்ல வரப்போகிற நாளைக்கு, பிற்காலத்துல வரப்போகிற நாளைக்கு அப்படின்னா நாளைக்கு காலையில் எழுந்திரிச்சோன்னே அப்படின்ற ஒரு மனச்சிக்கலுக்குள்ள மாட்டிக்காதீங்க. இது பிற்காலத்துல ஒரு 5 வருட காலத்திலயோ இல்லை ஒரு 10 வருட காலத்திலயோ வரக்கூடிய ஒரு உடல் உபாதைக்கான முற்குறியீடு அப்படின்னு தான் நாங்கள் சொல்லுவோம். இது இண்டிகேஷன். அதை தான் நாங்கள் உடலின் மொழியோட ஒரு மொழி அப்படின்னு சொல்றோம். இதே பற்களுக்கு நடுப்புற கேப் எழுது, ஒரு பல்லுக்கு இன்னொரு பல்லுக்கும் நிறைய கேப் இருக்கு, குழந்தைங்களையே அந்த மாதிரி டிஃபரன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறவங்களுக்கு ஒரு 2 மரம் இருக்கு அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்களேன். 2 மெத்தட்ல இன்னைக்கு வந்து சரி பண்ணிட்டு இருக்கோம். இப்போ நீங்க இதுக்கு போனீங்கன்னா பல் டாக்டர்கிட்ட போனீங்கன்னா என்ன பண்ணுவாங்க, கிளிப் போடுவாங்க. கிளிப் போட்டு அதை அப்படியே சேர்த்து ஒட்ட வைப்பாங்க. கிளிப் போடும்போது அது கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து பக்கத்தில் வந்துடும். ஒரு 6 மாத காலமோ ஒரு 3 மாத காலமோ அதுக்கப்புறம் அந்த கிளிப்பை ரிமூவ் பண்ண சொல்லுவாங்க. இதுதான் நார்மல் ப்ரொசீஜர் நடக்குது இல்லையா? இப்போ வந்து ஒரு 2 மரத்தை கற்பனை பண்ணிக்கோங்க. 2 மரம் பக்கவாட்டில் வளர்ந்துருக்கு, 2மே பக்கத்தில் வளர்ந்து நிற்குது. இந்த 2 மரத்துக்கு நடுவில் ஒரு கல் இருக்குன்னு வச்சுக்கோங்க. கல்லோ இல்லை மண் கட்டியோ இருக்குது அப்படின்னு கற்பனை பண்ணிக்கோங்க. இப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 மரமும் ஒட்டாமல் தனித்தனியாக நிற்கும். இதையே இந்த மண் கட்டியையோ இந்த கல்லையோ நம்ம அப்புறப்படுத்திட்டோம் அப்படின்னா நாள் போக போக அந்த மரம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இணைய ஆரம்பிக்கும். நீங்கள் பார்த்துருந்துருப்பீங்க. இது வந்து நடைமுறை சாத்தியமா இல்லையா அப்படிங்கிறது நீங்கள் உங்களுக்கு தான் இப்போ கையில் மொபைல் இருக்குது, கூகுள் இருக்குது, நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னாலே தெரிஞ்சிடும். சாதாரணமாகவே நடுப்புற இருக்கிற அந்த மண்கட்டையும் கல்லையும் ரிமூவ் பண்ணோன்னே அந்த மரம் பார்த்தீங்கன்னா ஒன்றா சேர்ந்துடும். இல்லை அப்படின்னா இன்னொரு ப்ராசஸ் என்ன, 2 மரத்தையும் சேர்த்து இறுக கட்டுறது. அப்போ என்ன ஆகும், இறுக கட்டும் போது ஒன்று வந்து இந்த மரம் வந்து சேதமாகும், கட்டுற இடத்துல சேதமாகலாம், இல்லை இறுக கட்டும் போது அந்த கல் மேலே பட்டு சேதாரம் நடக்கலாம் இல்லைங்களா? 2ல் 1 நடக்கும். இல்லை இன்னொரு ப்ராசஸ் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கல்லும் மண்ணும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன்னோட ஒன்று இந்த மரத்தோட வேர்களும் அதுக்குள்ளே போய் சரியான வளர்ச்சி இல்லாமல் சரியான சக்தி இல்லாமல் அதோட பலனை வந்து சரியாக கொடுக்காது. இதுதான் நம்மளோட பல்களையும் நடக்கிறது. பல்களை சேர்த்து கட்டும் போது இல்லை கிளிப் போடும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உள்ள இருக்க டாக்ஸின்ஸ் வந்து உள்ளே தங்கும், இல்லை ப்ரெஷர்னால உள்ளே இறங்கிடும். அதாவது ஈர்களுக்குள்ளே இறங்கும், இல்லை அதையும் தாண்டி வேற ஏதாவது ஒரு இடத்துல எங்க பாசிபிலிட்டி இருக்கோ, எந்த இடத்துல லூசனான ஒரு டிஷ்யூ இருக்கோ அங்கே போய் சேர்ந்து நின்றுடும். அப்படி நிற்கும் போது பார்த்தீங்க அப்படின்னா இந்த பல் சேர்ந்த மாதிரியான ஒரு தோற்றம் வெளியிலேருந்து பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். ஆனால் பிற்காலத்தில் இந்த கழிவு வேற எங்கே போய் நின்னாலும் அதற்கான தாக்கத்தை, சைட் எஃபெக்ட்ஸை உடல்ல கொடுத்துக்கிட்டு இருக்கும். இந்த பல்லை சீர்படுத்துறது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உள்ள இருக்க டாக்ஸின்ஸோட வெளியேற்றம் தான். நடுப்புற ஏதோ ஒரு கல்லோ மண்ணோ ஏதோ ஒன்று இருக்கு, ஒரு டாக்ஸின் அப்படிங்கிற பேர்ல அங்கே இருக்கு. அது வெளியேறிடுச்சு அப்படின்னா இந்த பல் ஆட்டோமேட்டிக்காக ஒன்னா சேர்ந்துரும் அப்படிங்கிறது தான் நாங்கள் பல வருடமாக பார்த்துட்டு இருக்கோம். என்னோட வாழ்க்கையிலையும் சரி, என்னோட மகளோட நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து ஃபேஸ்லேயே சேஞ்ச் ஆகிருக்கிறத நாங்களே கண்கூட பார்த்துருக்கோம். எங்களோட லைஃப்பில், எங்களோட ஜேர்னியில் நாங்கள் பார்த்துட்டு தான் இருக்கோம். உங்கள் உடல் மற்றும் மனம் சார்ந்த எல்லா விதமான நோய்களிலிருந்தும் முற்றிலும் விடுதலை பெறுவதற்கு காஸ்மோ கிளாசிக்கல் அக்வா ஹீலிங் சென்டர்.